இலங்கையில் ஊழியர் சேமலாப நிதி பங்களிப்புகளை சரியாக செலுத்தாத நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக தொழில் அமைச்சு அறிவித்துள்ளது. இதற்காக தொழிலாளர் துறையின் இணையவழி முறைப்பாட்டு மேலாண்மை அமைப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தொழில் அமைச்சின் செயலாளர் SM பியதிச குறிப்பிட்டுள்ளார். இதன்படி ஊழியர்கள் தற்போது தொழிலாளர் துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக நேரடியாக முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம். இதற்கமைய தொடர்பு விவரங்களை வழங்கும் நபர்களுக்கு சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து உடனுக்குடன் அறிவிக்கப்படும் என தொழில் அமைச்சின் செயலாளர் SM பியதிச குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தவறிழைக்கும் நிறுவனங்களுக்கு முதலில் முறையான அறிவித்தல் அனுப்பப்படுவதுடன் பின்னர் நிறுவன பிரதிநிதிகளுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி நிலுவைத் தொகையை மீட்க அதிகாரிகள் முயற்சிப்பார்கள் என தொழில் அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பின்னரும் நிறுவனங்கள் நிதி செலுத்த தவறினால் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அபராதத்துடன் கூடிய நிலுவைத் தொகை வசூலிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். 2015 ஆண்டு முதல் தற்போது வரை 22,450 நிறுவனங்கள் ஊழியர் சேமலாப நிதியை செலுத்துவதில் தவறிழைத்துள்ளதாக நிதி அமைச்சு பாராளுமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. இவற்றின் மொத்த நிலுவைத் தொகை சுமார் 3,498 கோடி ரூபாய்க்கும் அதிகம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 1958 ஆண்டின் 15ஆம் இலக்க ஊழியர் சேமலாப நிதிய சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இது இலங்கையின் மிகப்பெரிய சமூக பாதுகாப்பு திட்டமாகும். சட்டத்தின்படி ஊழியர்கள் தங்கள் மாத வருமானத்தில் குறைந்தபட்சம் 8% பங்களிக்க வேண்டும். அதேவேளை முதலாளிகள் 12% பங்களிக்க வேண்டும். 2024 இறுதி நிலவரப்படி இந்த நிதியத்தின் சொத்து மதிப்பு 4.4 டிரில்லியன் ரூபாய் ஆகும். ஓய்வூதிய கால ஆதரவு மட்டுமன்றி வீட்டுக்கடன் உத்தரவாதம், மருத்துவம் மற்றும் வீட்டு தேவைகளுக்காக ஒரு பகுதியை திரும்ப பெறும் வசதிகளையும் இது வழங்குகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 500 போலீஸ் அதிகாரிகள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய இதனை தெரிவித்துள்ளார். பகலகம கல்லூரியில் பயிற்சி பெறும் போலீஸ் அதிகாரிகளுக்கான பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒரு குழுவினரை பணி நீக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. වන විට නිලධාරීන් 500 දෙනෙකු පමණ මත්ද්‍රව්‍ය හෝ වෙනත් වැරදි වලට හසු වී විනය පියවර මේ වෙනකොටත් ගෙනගෙන තියෙනවා. සමහර නිලධාරීන් මේ වන විට ඔවුන් තහවුරු කර ගැනීමෙන් පසුව සේවයෙන් ඉවත් කිරීමටද කටයුතු කරගෙන තියෙනවා. வடவளையில் இருந்து நாவலப்பிட்டிக்கான பயணிகள் புகையிரத சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக புகையிரத திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டில் நிலவிய மோசமான காலநிலை காரணமாக மலையகத்தில் புகையிரத பாதைகளுக்கு ஏற்பட்ட கடுமையான சேதம் காரணமாக சேவை நிறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் பாடசாலைகளின் முதலாம் தவணை இன்று ஆரம்பமானதோடு மாணவர்கள் நலன் கருதியும் அலுவலக ஊழியர்களின் நலன் கருதியும் இன்று முதல் குறித்த மார்க்கத்திலான புகையிரத சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதன்படி காலை 5:15 மணிக்கு வட்டவளை புகையிரத நிலையத்தில் இருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் புகையிரதம் காலை 6:30 மணிக்கு நாவலப்பிட்டி ரயில் நிலையத்தை வந்தடையும். மேலும் பிற்பகல் 2:15 மணிக்கு மீண்டும் நாவலப்பிட்டியில் இருந்து வட்டவளை புகையிரத நிலையத்திற்கு சேவையை நடத்த புகையிரத கட்டுப்பாட்டு அறை நடவடிக்கை எடுத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாட்களில் இந்த புகையிரத சேவை ஹட்டன் வரை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் சான்று பொருட்களாக களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த சுமார் 600 கிலோகிராம் கேரள கஞ்சா நீதவான் முன்னிலையில் தீயிட்டு அளிக்கப்பட்டுள்ளன. பருத்தித்துறை நீதவான் நீதிமன்ற நியாயாதிக்க எல்லைகளுக்குள் கடந்த காலங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கைப்பற்றப்பட்ட கஞ்சா போதைப் பொருட்கள் வழக்கின் சான்று பொருட்களாக நீதிமன்றில் பதிவாளரின் பொறுப்பில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தன. இந்நிலையில் அவற்றில் வழக்குகள் முடிவுற்று நீதவானினால்
அழிக்க உத்தரவிடப்பட்ட சுமார் 600 கிலோ கேரள கஞ்சா நீதவானின் நேரடி கண்காணிப்பில் பொலிகண்டி குப்பை திடலில் தீயிட்டு அழிக்கப்பட்டுள்ளன.